இந்த வீடியோ வந்து நானே எடுத்தேங்க. அதாவது வந்து வேறு யாரும் ஒப்புக்கு இல்லாதனால மடியில வச்சு நானே எடுத்தேன். அதனால் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இப்போ இது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதாவது வந்து நான் வந்து ஒரு 100 பூ வாங்கினேன் ரூ. 60. அந்த ரூ. 60 வாங்கின 100 பூ வந்து எனக்கு அவ்வளோ நீளம் வந்துச்சு. இதில் வந்து நான் எப்படின்னா, ஒரு கன்னினா 2 2ஆ வச்சு கட்டுவாங்க. மேலே 2 பூ, கீழே 2 பூ. நான் 3 3ஆ வச்சு கட்டுவேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து 2 மேலே 2 கீழே 2 வர மாதிரி 2 2 கன்னியாக வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 3 கன்னி கட்டி முடிச்சதுக்கப்புறம் 4ஆவது கன்னியில் வந்து நான் வந்து 3 3ஆ வச்சு கட்ட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இது முல்லைப்பூன்றனால இது வந்து பூ வந்து எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம்னால சீக்கிரம் நான் அதை கட்டி முடிக்கணும் அப்படின்றதுக்காக 3 3ஆ வச்சு கட்டுவேன். இது சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு அதாவது ஒரு பெண் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து ஒரு செல்ஃபாக வந்து நம்ம பொருளாதாரத்தை நம்ம தேடிக்கணுங்க. அதுக்கு வந்து இந்த பூ கட்டுறது ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் வந்து எனக்கு பூவே கட்ட தெரியாது, நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு பூவே கட்ட தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி 100 பூ வாங்கி நீங்கள் கொஞ்சம் கட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி பூ கட்டி வெளியில் விற்றீங்கனாலே அவ்வளோ காசு வருங்க. நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 100 பூ வந்து ரூ. 15 வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 850 வந்து வருமானம் கிடைக்கும். அதில் ஒரு 100 ரூபா நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா கூட மாதம் ரூ. 100 எடுத்து ஒரு வீட்டில் போட்டிங்க அப்படின்னா கூட ரூ. 1200 ஒரு வருமானத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சிறிய சிறிய நம்ம வந்து பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்ணிக்கலாங்க. அந்த 1200 நீங்கள் ஒரு ஆர்டியாவோ கட்டலாம், இல்லை ஒரு உண்டியல்லையே நீங்கள் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அந்த ரூ. 1200 எடுத்து அதோட கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு ரூ. 2000 அந்த ரேஞ்சில் ஒரு 3 வருஷத்துக்கு ஃபிக்ஸடாக போட்டிங்கன்னா அது ஒரு அமௌண்ட் வரணும். இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தான். நம்ம வந்து எப்படி வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி நம்மளோட தேவைகளை நம்ம அது மூலயமா எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து அதனால் எந்த துணியானாலும் உங்களோட ஒரு கைத்துணி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது. இந்த பூக்கட்டி பழகிக்கோங்க. பூக்கட்டி பழகிட்டு நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற வந்து பாருங்கள். இது வந்து சும்மா எனக்கு தோணுன ஒரு எண்ணம் நான் சொல்கிறேன்.